இட்டாச்சியும் ஒபிட்டோவும் தனது சொந்த கிளான அழிக்க இரவோட இரவா போயிருப்பாங்க. இட்டாச்சி தனது சொந்த மக்களையே கொன்னு போட்டு இறுதியா தனது அம்மா அப்பா கிட்ட போறான். தன் மகன் தன்னையே கொல்ல போறான்னு முன்கூட்டியே அறிஞ்சுகிட்ட ஃபுக்காக்கு உச்சிகா சாக ஆயத்தமாகறாரு. ஃபுக்காக்கு இறுதியா இட்டாச்சி கிட்ட சொன்னது என்ன நடந்தாலும் சாசுகேவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ இட்டாச்சின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சரியா அவங்க ரெண்டு பேரும் சாகர நேரத்துல சாசுகே வந்திருப்பான். சோ அதனால அந்த இடத்துல இட்டாச்சி வில்லனா தெரிஞ்சிருப்பான். சாசுகே அப்ப முடிவெடுத்தது நம்ம பரம்பரை எதிரியின் மேல் இட்டாச்சி உச்சிகா மட்டும்தான். தனது சொந்த மக்களையே கொன்னது மட்டும் இல்லாம தனது அம்மா அப்பாவையும் கொன்ன இட்டாச்சிய நான் பழி வாங்கியே தீருவேன்னு சாசுகே சொல்லிட்டு இருப்பாரு. இட்டாச்சி உச்சிகா மனச கல்லாக்கிட்டு லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போயிருப்பாரு. ஒபிட்டோ இட்டாச்சி கிட்ட ஒரு டீல் பேசியிருப்பாரு. அதாவது நான் உனக்கு உச்சிகா கிளான அழிக்க உதவி செய்யறேன், பதிலுக்கு நீ என்னோட அக்காட்சுகி டீம்ல சேர்றன்னு ஒபிட்டோ டீல் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் இட்டாச்சியும் அக்காட்சுகில ஜாயின் பண்ணிருப்பாரு. அதனால ஜாயின் பண்ணாருன்னா இந்த அக்காட்சுகியால நம்ம வில்லேஜுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு மறைமுகமா ஸ்பை வேலை பார்த்துட்டு